நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் 8.5 இதில் சாப்டர் இதில் சப்டிவிஷனில் அக்கரன்ஸ் ஆஃப் ஓர்ஸ் இன் தமிழ்நாடு. அப்போ இந்த தாதுக்கள் அக்கரன்ஸும் தாதுக்கள் தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கிறது? அக்கரன்ஸ்னால் கிடைக்கிறது, கிடைக்கப்பெறுகிறது, எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டில் இந்த தாதுக்கள் ஓர்ஸ்னால் தாதுக்கள் எங்கே இருக்கிறது என்று பார்க்கலாம். லைம்ஸ்டோன் அப்படின்னா சுண்ணாம்பு கற்கள், சுண்ணாம்பு கல், ரைட்டா? இது எங்கே இருக்குது? கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல்ல இருக்குது. அடுத்து ஜிப்சம் எங்கே இருக்குது? திருச்சி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ரைட்டா? அடுத்து டைட்டானியம் மினரல்ஸ் அது டைட்டானியம் மினரல்ஸ் எங்கே இருக்குது? கன்னியாகுமரி, திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடி, ரைட்டா? அடுத்து குரமைட் எங்கே இருக்குது? கோயம்புத்தூர் அண்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட், ரைட்டா? அடுத்து மேக்னடைட் எங்கே இருக்குது? தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, ரைட்டா? அடுத்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்னு ஒன்று இருக்குது, அது மதுரை அண்டு திண்டுக்கல், ரைட்டா? இதெல்லாம் இங்கே கிடைக்குதுன்னு சொல்லி எதில் எடுத்தாங்கன்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் எதுலேருந்து எடுக்கப்பட்டது, இங்கே கிடைக்குதுன்னு யார் சொன்னாங்க? மினரல்ஸ் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட தொகுப்புகள் ஆகும். இந்த டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடோட மினரல்ஸ் ரிசோர்ஸஸ் மூலப்பொருள்கள், இந்த மினரல் மூலப்பொருள்கள் கிடைக்கும் தமிழ்நாட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. அது என்னது? ENVIS சென்டர்னு அர்த்தம். ENVIS சென்டர் தமிழ்நாடு. இந்த இதில் உள்ள குறிப்புகளின் பிரகாரம் இங்கெங்கே இந்த மூலப்பொருள்கள் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள், ரைட்டா? அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னா குணநலங்கள், மெட்டல்களின் குணநலங்கள் என்ன என்று பார்க்கலாம். மெட்டல்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு பீரியாடிக் டேபிளில் எது மெட்டல்னு தெரியும் இல்லையா? அந்த மெட்டல்ஸுகளோட குணநலங்கள் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுக்கு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு, அந்த உருவம், அமைப்பு, இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ரியாக்ஷன் பண்ணுதில்ல, பாண்டிங் ஏற்படுத்துதில்ல, கோவலண்ட் பாண்ட், அயனிக் பாண்ட், அதுதான் கெமிக்கல் வினைபுரிதல். இது வினைபுரியாது, மெல்ட் ஆகும், அவ்வளோதான். அது இத்தனை டிகிரியில் மெல்ட் ஆகும், இத்தனை டிகிரியில் பாயிலிங் ஆகும், அதனோட உருவம் இப்படி இருக்கும், அதோட குணநலங்கள் இப்படி காரத்தன்மையாக இருக்கும், இல்லை அமிலத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட் அதனோட நிலைமை என்ன? ஃபிசிக்கலி அது இயற்கையிலே எப்படி இருக்கும்? ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா இயற்கையிலே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் நார்மல். இப்போ நம்ம வசிக்கிறோம் இல்லையா? இதுதான் ரூம் டெம்பரேச்சர். இந்த ரூம் டெம்பரேச்சர்னால் இப்போ நம்ம மனுஷன் வசிக்கக்கூடிய உஷ்ணம், அதான் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அறை வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. அறை வெப்பநிலை என்பது மனிதர்கள் வசிக்கக்கூடிய, விலங்கினங்கள் வசிக்கக்கூடிய ஒரு வெப்பநிலையில் ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட், எல்லா மெட்டல்களும் திடப்பொருளாக இருக்கும். சாலிட்னா திடப்பொருள்களாக இருக்கும். திரவப்பொருள், கேஸஸ் 3 தானே இருக்குது. திடப்பொருள், இரும்புல திடப்பொருள், தண்ணியில் என்னது? திரவப்பொருள், லிக்விடில் திரவப்பொருள், ஜூஸு திரவப்பொருள், ஆவியாகிறது இல்லையா? தண்ணி ஆவியாகிறது கேஸஸ் ஸ்டேஜ், அது கேஸ் ஸ்டேஜ், ரைட்டா? அது வேப்பர் ஸ்டேஜ். கேஸுன்றது என்னது? நம்மளோட சிலிண்டரில் உள்ள கேஸ், ஆவி, ரைட்டா? சிலிண்டருக்குள்ளே இருக்கிற கேஸு, அது கேஸஸ் ஸ்டேஜ், ரைட்டா? அப்போ திரவப்பொருள், அது மாதிரி வேப்பர்னா ஆவியாகிறது, ரைட்டா? அது போக இன்னொன்று கேஸஸ் ஸ்டேஜ் இருக்குது. அப்போ திடப்பொருளாக ரூம் டெம்பரேச்சரில் திடப்பொருளாக இருக்கும். ஆனால் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்டு கேலியம் மட்டும் அப்படி இருக்காது. மெர்க்குரி திடப்பொருளாக இருக்காது ரூம் டெம்பரேச்சரில். அது ஓடிக்கிட்டே இருக்கும். திடப்பொருள் அப்படியே நிற்கணும். ஒரு இரும்பு அப்படியே வச்சு அப்படியே நிற்கணும். ஆனால் நீ மெர்க்குரி அப்படி வச்சுன்னா உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும், ரைட்டா? அது கேலியமும் இருக்காது. ரூம் டெம்பரேச்சரில் திடப்பொருளாக இருக்காது, ஆனால் மெட்டல் தான், ரைட்டா? அதான் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் கேலியம். ஃபிசிக்கல் ஸ்டேட்டு சாதாரண எல்லா மெட்டல்களும் நார்மல் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்னால் மனுஷன் வாழக்கூடிய உஷ்ணநிலையில் மெட்டல்கள் சாலிடாக இருக்கும், எல்லா மெட்டல்களும் எக்ஸப்ட் மெர்க்குரியும் கேலியம் தவிர. மெர்க்குரி கேலியம் மட்டும் இது சாலிடாக இருக்காது, ரைட்டா? அடுத்து லஸ்ட்ரின்னு சொன்னால் பளபளக்கும் தன்மை. பளபளக்கிறது இல்லையா? பளிச்சுன்னு மின்னுது இல்லையா? அதான் பளபளக்கும் தன்மை, ரைட்டா? பளபளக்கும் தன்மை மெட்டல்ஸ் பொசஸ் ஹை லஸ்ட்ரி. அப்போ மெட்டல் வைத்திருக்கும், மெட்டல்கிட்ட இருக்கும் எப்படி? ஹை லஸ்ட்ரி, அதிகமாக பளபளக்கும் தன்மை இருக்கும், பளபளப்பாக இருக்கும் மெட்டல், ரைட்டா?
இட்ஸ் கால்டு மெட்டாலிக் லஸ்ட்ரி. அதை எப்படி அழைக்கிறாங்க? மெட்டல் பளபளப்பு என்று அழைக்கிறார்கள். மெட்டாலிக் லஸ்ட்ரினா மெட்டல், உலோக பளபளப்பு. மெட்டாலிக்னா உலோக பளபளப்பு என்று அழைக்கிறார்கள். மெட்டல்ஸ் லஸ்ட்ரினா பளபளக்கிறது, ரைட்டா? மெட்டல் எப்பயுமே நல்ல ஹை லஸ்ட்ரி, நல்ல அதிகமாக பளபளக்கும், ரைட்டா? அடுத்து ஹார்ட்னஸ், அதனோட இறுகும் தன்மை. இப்போ இரும்பெல்லாம் மெட்டல் தானே, அதில் இறுகித்தானே இருக்குது. அப்போ இறுகும் தன்மை எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். அதாவது மெட்டல்களில் அதிகமான மெட்டல்னால் பல மெட்டல்கள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம மெர்க்குரி மெட்டல் தான், ரைட்டா? கேலியமும் மெட்டல் தான். ஆனால் முக்கால்வாசி மெட்டல்கள், அதிகமான மெட்டல்கள் ஆர் ஹார்டாக இருக்கும், கடினமாக இருக்கும். அண்டு ஸ்ட்ராங், ரொம்ப வலிமையாகவும் இருக்கும். மெட்டல்களில் முக்கால்வாசி இது அதிகமான மெட்டல்கள் எப்படி இருக்கும்? ஹார்டாகவும் இருக்கும், வலிமையாகவும் இருக்கும். ஆனால் சில மெட்டல்கள் அப்படி இருக்காது. அது எவ்வளோ போகிறோம் எக்ஸப்ஷன் வந்து சோடியமும் மெட்டல் தான், பொட்டாசியம் மெட்டல் தான். சோடியமும் பொட்டாசியமும் ஹார்டாகவும் இருக்காது, வலிமையாகவும் இருக்காது. கேன் பி கட் வித் எ நைஃப். சோடியத்தையும் பொட்டாசியம் ஒரு சின்ன கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். இரும்பை போய் கட் பண்ண முடியுமா? இரும்பு மெட்டல் தான், அதை கட் பண்ண முடியாது கத்தியை வச்சு, ரைட்டா? அதனால் எல்லா மெட்டல்களும் கடினமாகவும் வலிமையாகவும் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு தவிர, எக்ஸப்ட் சோடியம் அண்டு பொட்டாசியம் தவிர. ஏன்னா சோடியம் பொட்டாசியம் சும்மா கத்தியை வச்சு காய்கறி வெட்டுற மாதிரி வெட்டிட்டு போயிடலாம், சரியா? அடுத்து மெல்டிங் பாயிண்ட், அதனோட உருகும் தன்மை. அண்டு பாயிலிங் பாயிண்ட், கொதிக்கும் தன்மை. அது என்ன? உருகும் தன்மை, பாயிலிங், கொதிக்கும் தன்மை அப்படின்னா. இப்போ மெல்டிங் பாயிண்ட்னா ஒரு திடப்பொருள் திரவமாக மாறுறது. இப்போ சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வர்றது. சாலிட்னு இறுகும் தன்மை. அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம், கொதிக்க வச்சுட்டே இருக்கும், அது லிக்விடாக மாறிடும், திரவமாக மாறிடும். அதுக்கு பேர் மெல்டிங். அது எப்போ திரவமாக மாறுதோ, அதுக்கு எவ்வளோ வெப்பநிலை தேவைப்படுதோ அது வரைக்கும் அது சூடாகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அது அப்படியே மெல்ட் ஆகி உருக ஆரம்பிச்சிடும். அந்த உருக ஆரம்பிக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் மெல்டிங் பாயிண்ட். அப்போது இன்னமும் அந்த உருகுனதுக்கப்புறமும் சூடு பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அந்த சாலிட்டு ஆவியாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த சாலிட்டு உருகி லிக்விடாக இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்? அப்படியே ஆவியாக மாறி மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஆவியாக எப்போ மாறுதோ அதுக்கு எவ்வளோ வெப்பநிலை இன்னும் சூடு பண்ணிகிட்டே இருக்கும், அதிகமான சூடு தேவைப்படுதில்லை, அதுக்கு பேர் தான் பாயிலிங் பாயிண்ட். சாலிட் லிக்விடாக மாறுறதுக்கு உண்டான வெப்பநிலை மெல்டிங் பாயிண்ட். லிக்விடு வேப்பராக மாறுறதுக்கு தேவைப்படும் வெப்பநிலை பாயிலிங் பாயிண்ட். நல்லா பார்த்துக்கணும். அது மெல்டிங் பாயிண்ட்னா உருகும் வெப்பநிலை, பாயிலிங் பாயிண்ட்னா கொதிக்கும் வெப்பநிலை, ரைட்டா? யூஸ்வலி மெட்டல்ஸ் பொசஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். அப்படின்னா சாதாரணமாக மெட்டல்ஸ் பொசஸ் ஹை மெல்டிங். அப்படின்னு மெட்டலுக்கு வந்து அதிகமான மெல்டிங் பாயிண்ட் தேவைப்படுகிறது, உஷ்ணம் தேவைப்படுகிறது. அண்டு பாயிலிங் பாயிண்ட்ஸ், அதிகமான மெல்டிங் பாயிண்ட்னா உஷ்ணம் தேவைப்படுகிறது. அதேமாதிரி பாயிலிங் பாயிண்ட்னா கொதிக்கும் நிலைமையும் அதிகமாக தேவைப்படுகிறது. அண்டு வேப்பரைஸ் ஒன்லி அட் ஹை டெம்பரேச்சர். அது வந்து ஆவியாக மாறுறது எப்படின்னா ரொம்ப அதிகமான உஷ்ணத்தில் தான் ஆவியாக மாறும். அண்டு வேப்பரைஸ் ஒன்லி எப்போ? அட் ஹை டெம்பரேச்சர், ரொம்ப அதிகமான வெப்பநிலையில் அது வேப்பரைஸ் ஆகிடும், ஆவியாக மாறிடும். ஆனால் எக்ஸப்ட் சில மெட்டல்களில் ஒன்றும் செய்ய முடியாது. எக்ஸப்ஷன் ஆஃப் கேலியம் அண்ட் மெர்க்குரி, சோடியம் அண்ட் பொட்டாசியம். இந்த நாளையும் என்ன பண்ண முடியாது? நீ எவ்வளோ வெப்பம் கொடுத்தாலும் அது ஆவியாக மாறாது, ரைட்டா? அது அப்படியே தான் இருக்கும். எக்ஸப்ஷன்னா இது கிடையாது. கேலியமும் ஒன்றும் பண்ண முடியாது, மெர்க்குரியும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ வெப்பம் கொடுத்தாலும் அப்படி இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியத்தை ஒன்றுமே பண்ண முடியாது, ரைட்டா? அடுத்து டென்சிட்டி, அதோட அடர்த்தி. இப்போ மெட்டலோட அடர்த்தி என்னென்னு பார்ப்போமா? மெட்டலோட அடர்த்தி என்னென்னு சொன்னால் டென்சிட்டி. மெட்டல்ஸ் ஹேவ் ஹை டென்சிட்டி. எப்பயுமே மெட்டல்ஸ் வந்து அதிகமான டென்சிட்டியை வச்சுருக்கும், அதனால் அடர்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டான். எக்ஸப்ஷன் ஆஃப் சோடியம், இது மட்டும் கிடையாது, இந்த மெட்டல் மட்டும் கிடையாது. எக்ஸப்ஷன் சோடியம் பொட்டாசியம் ஆர் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர். அப்படின்னா தண்ணியை விட கம்மியான டென்சிட்டியாக இருக்கும். அப்படி தண்ணியில் மிதக்கும். தண்ணி அதிகமான டென்சிட்டின்னா இந்த பொட்டாசியம் சோடியம் போட்டிங்கன்னா இப்போ தண்ணியில் மிதக்கும். ஹை டென்சிட்டி தானே வாட்டர். அப்போ லோ டென்சிட்டி, தண்ணியை விட கம்மியாக இருக்குன்னா அந்த பொட்டாசியம் பொடி மிதக்க ஆரம்பிச்சிடும் தண்ணியில். ஆக்சுவலி ஒரு மெட்டல் வந்து தண்ணியில் மிங்கத்தானே செய்யும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் இது மட்டும் கிடையாது, இது மெட்டல் தான்.
சோடியம் பொட்டாசியம் வந்து ஆர் லெஸ் டென்சிட்டி தேன் வாட்டர். தண்ணியை விட ரொம்ப கம்மியான டென்சிட்டியில் இருக்கும். ஆனால் மெட்டல், ஆனால் முக்கால்வாசி மெட்டல்ஸ் எல்லாம் ஹை டென்சிட்டி. மெட்டல்ஸ்க்கு ஹை டென்சிட்டி, ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். ரைட்டா. அடுத்து டக்டிலிட்டின்னு சொன்னால் நீளும் தன்மை. மெட்டல் வந்து நீளும் தன்மை. இப்போ நீ வயரு, காப்பர் வயரு, இந்த மின்சார கம்பிகள்லாம் போகுது இல்லையா, அதில் மெட்டல் தானே. மொத்தமாக மெட்டலை கூலாக்கி அதுலேருந்து அந்த எவ்வளோ நம்மளுக்கு நீளம் வேணுமோ அவ்வளோ மெல்லுசாக நம்ம நீளமாக கொண்டு போயிடலாம். ஏன் உன் செல்ஃபோன் பேட்டரியில் உள்ள வயரு அது எல்லாம் உள்ள கம்பிகளில் எல்லாம் மெட்டல் தானே. அது டக்டிலிட்டினா நீளும் தன்மை. ரைட்டா. அப்போது இதனோட நீளும் தன்மை, மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி டக்டைல். மெட்டல் வந்து எப்பயுமே நீளும் தன்மை கொண்டது. ஆர் டக்டைல். மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பொதுவாகவே டக்டைல், அது நீளும் தன்மை கொண்டது. இன் அதர் வேர்ட்ஸ், இதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், தே கேன் பி ட்ரான் இன்டு தின் வயர்ஸ். அதை நாம் சின்ன சின்ன வயர்களாக கூட கொண்டு செல்லலாம். மெட்டல்களை சின்ன சின்ன வயர்களாக ஆக்கலாம். அதர் வேணால் மறுபுறம் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், தே கேன் பி ட்ரான்னா செய்யலாம், அவைகளை செய்யலாம். இன்டு தின் வயர்ஸ், சின்ன சின்ன வயர்களாக செய்யலாம். வித்தவுட் பிரேக்கிங், எந்த விதமான உடைக்காமல், அதை வந்து அதை கட் பண்ணாமல், அது கட் பண்ண நீளம் எவ்வளோ ஒரு நீளமாக கூட நீ செஞ்சுட்டு போகலாம். வயரை வேணும்னா தான் கட் பண்ணலாம், இல்லைன்னு செஞ்சுட்டே போயிட்டுருக்கலாம். வித்தவுட் பிரேக்கிங், எந்த விதமாக கட்டிங்கும் பண்ணாமல் எவ்வளோ நீளம் வேணாலும் நீ செஞ்சுட்டு போகலாம். இது அதனால் டக்டிலிட்டி இருக்குது, நீளும் தன்மை இருக்குது. அடுத்து மேலபிலிட்டின்னு சொன்னால் அது தகடும் தன்மை. தகடு உண்டாக்குறாங்க இல்லையா. இப்போ டின் சீட்டு, வீடுகளில் கூரைகள் டின்னில் உண்டாக்குறாங்களா, இரும்பில் தானே உண்டாக்குறாங்க. கூரைகள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இரும்பில் உண்டாக்கியிருப்பாங்க, தகடுன்னு சொல்லுவாங்க. அந்த தகடு இரும்பு தானே, அதுதான் சொல்லுவாங்க மேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. மேலபிலிட்டின்னு சொன்னால் அது தகடு மாதிரி உண்டாக்குறது. மேலபிலிட்டின்னா தகடு மாதிரி உண்டாக்குறது. அது நீளும் தன்மை, இது தகடு மாதிரி உண்டாக்குற தன்மை. ரைட்டா. மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி மேலபிள். அப்படின்னா மெட்டல் வந்து பொதுவாகவே மேலபிளாக இருக்கும். அதை எவ்வளோ திக்னஸ் கம்மியாக உண்டாக்க முடியுமோ தகடு மாதிரி அதை உண்டாக்கலாம். தகடு மாதிரி உண்டாக்குறதுக்கு பார்த்தா மேலபிள்னு அர்த்தம். ரைட்டா. மேலபிள்னு அர்த்தம். மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி மேலபிள், தகடு மாதிரி உண்டாக்கலாம். உதாரணமாக தே கேன் பீட்டன், நம்ம அதை அடிச்சுக்கிட்டே போகலாம். இன்ட்டு தின் சீட்ஸ், சின்ன சின்ன சீட்டுகளாக அடிச்சுட்டு போகலாம். நீ அடிக்க அது மீது அது சப்பளைஞ்சிட்டே போகும், ஆனால் உடையாது. ரைட்டா. த கேன் பி பீட்டன், அதை அடிச்சிங்கன்னா இன்ட்டு தின் சீட், சின்ன சின்ன சீட்டுகளாக வந்துக்கிட்டே இருக்கும், மெல்லிசாக வந்துகிட்டு இருக்கும். வித்தவுட் கிராக்கிங், எந்த விதமான கிராக்கும் விழுகாது. அதில் டின் சீட்டில் எந்த விதமான கிராக்கும் விழுகாது. எக்ஸப்ட் இதை மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது, ஜிங்க் அண்டு மெர்க்குரி. இது மெட்டல் தான், இதை நீ அப்படி உண்டாக்க முடியாது. ரைட்டா. ஜிங்கை மெட்டலையும் நீ மேலபிளாவோ இல்லை டக்டிலிட்டியாவோ உண்டாக்க முடியாது. அடுத்து கண்டக்ஷன் ஆஃப் ஹீட். அப்படின்னா இந்த மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் இது ஒன்று. கண்டக்ஷன் ஆஃப் ஹீட், வெப்பத்தை கடத்தும். அப்படின்னு வெப்பத்தை எப்படி கடத்தும்? இப்போ ஒரு கரண்டி வச்சுருக்க, கரண்டி ஒரு புறம் நீல அடுப்பில் போய் சூடு பண்ணு, அது அங்கே சூடாக இங்கே நீ பிடிச்சிருக்கையில் இது சூடாகும். அங்கே சூடாச்சுன்னா அந்த கரண்டியோட ஒரு சைடு, இன்னொரு சைடு நீ தூரத்தில் பிடிச்சிருந்தா கூட அப்படியே அந்த வெப்பம் வந்து அதில் பட்டு அந்த மெட்டல் மேலே வந்து நீ பிடிச்சிருக்க இடத்துல வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். அதான் கண்டக்ஷன் ஆஃப் ஹீட். இது வெப்பத்தை கடத்தும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டையும் கடத்தும். கண்டக்ஷன்னா கடத்துறது, எதை வெப்பத்தையும் கடத்தும் அண்ட் எலக்ட்ரிசிட்டியும் கடத்தும் இந்த மெட்டல். அதுதான் சொல்கிறான், மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல் ஒரு நல்ல ஒரு கடத்தி. எதற்கு கடத்தி? உஷ்ணத்துக்கும் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்துக்கும் ஒரு நல்ல கடத்தி என்று சொல்கிறார்கள். அடுத்து உதாரணம் சில்வர் அண்ட் காப்பர். சில்வரும் காப்பர் உதாரணமாக பார்த்துக்கோ, அது நல்ல கடத்தி. எக்ஸல் இன் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த சில்வரும் காப்பரும் நன்றாக இந்த குணநலன்களை படைத்துள்ளது. இந்த மின் கடத்துறதையும் ஹீட்டை கடத்துறதுலையும் சில்வரும் காப்பரும் நல்ல முறையில் கடத்துகிறது. இந்த எக்ஸல்னால் நன்றாக இன் திஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த குணநலன்களை கொண்டுள்ளது. ஆனால் இது மட்டும் இல்லை, எக்ஸப்ஷன் டங்ஸ்டன் வந்து மெட்டல் தான், ஆனால் வந்து இது மின்சாரத்தை கடத்தாது, வெப்பத்தையும் கடத்தாது. ரைட்டா. அடுத்து சாலிபிலிட்டி கரையும் தன்மை. இப்போ உப்பு போய் நம்ம போடுறோம், உப்பு கரைஞ்சிடுது, அது வந்து நான் மெட்டல். ரைட்டா. ஆனால் இப்போ சாலிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் மெட்டலில் தான் மெட்டல் குறிக்கிறான். மெட்டல் சாலிபிள், கரையுமா தண்ணியில் போட்டால்? இப்போ இரும்பு போய் தண்ணியில் போடுற கரையுமா? மெர்க்குரி தண்ணியில் போட்டால் கரையுமா? கரையாது. யூஸ்வலி மெட்டல்ஸ் டோன்ட் டிசால்வ் இன் லிக்விட் சால்வெண்ட்ஸ். அப்படின்னா
சாதாரணமாக சாதாரணமாக மெட்டல் வந்து டிசால்வ் ஆகும், கரையாது. சால்வ்னா கரையிறது, டிசால்வ்னா கரையாது. மெட்டல்ஸ் டோன்ட் டிசால்வ் இன் லிக்விட் சால்வெண்ட். லிக்விட் சால்வ்னா திரவ கரைசல், சால்வெண்ட்னா கரைசல். அப்போ லிக்விட்னா திரவ கரைசலில் இது கரையாது. திரவ கரைசல் என்னது, நம்மளோட தண்ணியோ இல்லை வேறு ஏதோ சால்வெண்ட்டோ எதுலேயுமே இது கரையாது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதனோட கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். இப்போ வினை, அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் வினையாற்றுதல். அது எவ்வாறு கெமிக்கல் வினை, ரசாயன வினையாற்றுகிறது என்று பார்க்கலாம். இப்போது வேலன்ஸ் எலக்ட்ரான், இந்த மெட்டல்ஸில் கடைசி வேலன்ஸ் செல்லுன்னு கடைசி செல்லு தானே, கடைசி செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்ப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான். ரைட்டா? வேலன்ஸ் எலக்ட்ரான் அதை எவ்வளோ இருக்கும்? ஆட்டம்ஸ் ஆஃப் மெட்டல்ஸில் உள்ள மெட்டல்ஸில் உள்ள ஆட்டம்களில் யூஸ்வலி சாதாரணமாக நல்லா பார்த்துக்கோ, ஆட்டம்ஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னா மெட்டலில் உள்ள ஆட்டத்தில் வேலன்ஸ் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? யூஸ்வலி இருக்கும், ஒன்று இருக்கும், அல்லது வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ இருக்கும்? கடைசி செல்லில் 1 இருக்கும், அல்லது 2 இருக்கும், அல்லது 3 இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது, 4 இருக்காது. அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் கடைசி பவுண்டில் ஒன்று மெட்டல்னு பார்த்துட்டாலே 1 இருக்கும், இல்லை 2 இருக்கும், இல்லை 3 இருக்கும். வேலன்ஸ் செல்லு. ரைட்டா? வேலன்ஸ் செல்லில் அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான். ரைட்டா? அது வேலன்ஸ் எலக்ட்ரானாலே கடைசி ஆர்பிட்னு தான் அர்த்தம். அப்போது மெட்டலோட ஆட்டத்தில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? 1 இருக்கும், இல்லை 2 இருக்கும், இல்லை 3 இருக்கும். இந்த அவுட்டர் மோஸ்ட் செல் முதல்ல சொல்லிட்டேன்ல, அது கடைசி செல்லில் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், இல்லை 2 இருக்கும், இல்லை 3 இருக்கும். அதுதான் இதனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டா? அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் அயன்ஸ். இது அயனாக உண்டாக்கும். அயன்னா பாசிட்டிவ் அயன், நெகட்டிவ் அயன். ரைட்டா? ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறதோ இல்லை ஒரு எலக்ட்ரானை வாங்குறதோ அது அயனைசேஷன். கேட்டியான் அண்ட் ஆனியான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஞாபகம் இருக்கா? அப்போ ஆனியான் என்னது? ஒரு எலக்ட்ரான் மைனஸ்லி சார்ஜ்டு. ரைட்டா? அதில் எலக்ட்ரான் கூடி இருக்கும். அப்போ கேட்டியான்னா அதில் ஒரு புரோட்டான் கூட இருக்கும். ரைட்டா? இதில் ஒரு எலக்ட்ரான் கூட இருக்கும், கேட்டியானில் புரோட்டான் கூட இருக்கும். அப்போ கேட்டியான் பாசிட்டிவ் சார்ஜ், ஆனியான் நெகட்டிவ் சார்ஜ். ரைட்டா? இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ், இது எப்படி அயான்கள் உண்டாகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மெட்டல்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அயான்ஸ் பை த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா, அண்ட் ஹென்ஸ் தே ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். மெட்டல்ஸ் வந்து 99% எப்படி 99% என்ன செய்யணும்னா பாசிட்டிவ் அயனாக தான் இருக்கும். ரைட்டா? பாசிட்டிவ் அயன் என்னது? அது வந்து லாஸ் ஆகுது, கெயின் தான் பண்ணும் எலக்ட்ரானை. ரைட்டா? மெட்டல்ஸ் பார்த்துக்கோ, மெட்டல்ஸ் வந்து லாஸ் பண்ணிடும். ஏன்னா 1 2 3 தானே, 1 2 3 தான் இருக்கும், அதுக்கு மேலே லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்காது. அப்போ அது கொடுத்தாச்சுன்னா என்னது? புரோட்டான் கூடிடும். இப்போ மெட்டலோட கடைசி ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அது கொடுத்துச்சுன்னா இங்கே புரோட்டான், இப்போ 11 புரோட்டான் இருக்குன்னா கடைசி 11 எலக்ட்ரான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் கடைசி ஆர்பிட்டிலேருந்து அது கொடுத்துருச்சுன்னா அப்போ 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ ஆனால் 11 புரோட்டான் இருக்கும், அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் தானே. அதுதான் சொல்கிறேன், மெட்டல்ஸ் ஃபார்ம் எப்பயுமே உண்டாக்கும் பாசிட்டிவ் அயனை தான் வச்சுருக்கோம். பாசிட்டிவ் அயன்னா கேட்டையான். ரைட்டா? பை த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு பாசிட்டிவ் அயனாக மாறிடும். அண்ட் ஹென்ஸ் தே ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஆகவே அதை எலக்ட்ரோ பாசிட்டிவ் என்று அழைக்கிறோம். ரைட்டா? அடுத்து டிஸ்சார்ஜ் ஆஃப் அயன்ஸ் அப்படின்னா இந்த அயன்களை எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அது ஃபார்மேஷன் ஆஃப் அயன், இது டிஸ்சார்ஜ். அயன்களை டிஸ்சார்ஜ் எப்படி பண்ணுது? மெட்டல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் அட் கேத்தோட் டூரிங் த எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், மெட்டல் வந்து அது வெளியிட்டுரும். டிஸ்சார்ஜ்னா வெளியிட்டுரும். அட் த கேத்தோடில் வந்து கேத்தோட் ஆனோட்னு 2 இருக்கும். இப்போ ஒரு பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்றது ஆனோடு, நெகட்டிவ் டெர்மினல்ன்றது கேத்தோடு. இப்போ நம்ம கரண்ட் எடுத்துருக்குங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் என்ன சொல்லுவோம்? கேத்தோடுன்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் ஆனோடுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு தண்ணி கரைசல் இருக்குது ஒரு டம்ளரில், அதில் உள்ளே போய் நீ என்ன பண்ணுற? கேத்தோடைய தண்ணி கரைசலுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ அதுக்குள்ளே பாசிட்டிவ் மூலிமா போய் ஆனோடு மூலிமா கரண்ட்டை கொடுத்துட்டு நெகட்டிவ் மூலிமா இப்படி உள்ளே சொருகிட்டேன்னு சொன்னால் அந்த தண்ணி கரைசல் என்ன ஆகும்னா அதில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து பிரிஞ்சு கேத்தோடு போயிடாமல் ஆனோடு வழியாக போக ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்கிறேன், மெட்டல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ். மெட்டல் வந்து டிஸ்சார்ஜ்னா வெளியேற்றிடும். எதில் அடுத்த கேத்தோடில் வெளியேற்றிடும். எந்த சமயத்தில்? டூரிங் த எலக்ட்ரோலைசிஸ். இந்த எலக்ட்ரோலைசிஸ்னு இதுதான் எலக்ட்ரோலைசிஸ், ஒரு வேதியியல் மாற்றத்தில். நான் கரண்ட்டை பாய்ச்சிட்டேன்,
ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து அந்த நெகட்டிவ் டெர்மினலில் கரைசலுக்குள்ளே வச்சுட்டு பாசிட்டிவ் டெர்மினல் மூலம் கரண்ட்டை கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கு பேர் ஆனோடு, நெகட்டிவ் டெர்மினலுக்கு பேர் கேத்தோடு. ரைட்டா? அதைத்தான் இவன் என்ன சொல்கிறான், மெட்டல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் அடுத்த கேத்தோடு. கேத்தோட்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடும் எதை, எலக்ட்ரானுங்களை டூரிங் த எலக்ட்ரோலைசிஸ்னால் அந்த அந்த செயல்முறை, அந்த டூரிங் த எலக்ட்ரோலைசிஸ்னால் இந்த அந்த அந்த திரவ பொருளுக்குள்ளே கரண்ட்டை பாய்ச்சும்போது அதை எலக்ட்ரோலைசிஸ் செயல்முறைன்னு சொல்லலாம். ஆஃப் தேர் காம்பவுண்ட், அந்த 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 ஒரு இப்போ ஒரு காம்பவுண்டு தான், இப்போ வாட்டர் மாலிகுல்ன்ற ஒரு காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டுக்குள்ளே நான் ஒரு கிளாஸுக்குள்ளே காம்பவுண்டை வச்சுருக்கேன், ஒரு திரவ பொருளை வச்சுருக்கேன், அது திரவ பொருள். ரைட்டாக? திரவ பொருளை வச்சுட்டு அதுக்குள்ளே கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் கேத்தோட், பாசிட்டிவ் ஆனோட், அப்படி அது எலக்ட்ரோலைசிஸ் இப்போ உண்டாகும். அதுக்கு பேர் எலக்ட்ரோலைசிஸ், அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு பேர் எலக்ட்ரோலைசிஸ். ரைட்டா? அந்த சமயத்தில் மெட்டல்ஸ் என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் பண்ணும். எங்கேருந்து, கேத்தோட்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடும்னு சொல்கிறான். மெட்டல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் அது கேத்தோட்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடும் டூரிங் த எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் தர் காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா அந்த காம்பவுண்டை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது வேதியியல் மாற்றத்துக்கு உண்டாக்கப்படும் போது வேதியியல் வினை புரியும் போது, எலக்ட்ரோலைசிஸ்னால் வேதியியல் வினை புரியும் போது மெட்டல் வந்து இதிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடும் அயான்ஸை, கேத்தோட்லேருந்து அயான்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணிடும். டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ் எதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும், கேத்தோடு. அதான் சொல்கிற பேட்டரி டெர்மினல் கேத்தோட்லேருந்து அயான்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணிடும். மெட்டல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் அட் கேத்தோடு. அப்படின்னா மெட்டல் வந்து அயான்களை கேத்தோட்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடும், வெளியேற்றிடும். எந்த சமயத்தில், டூரிங் த எலக்ட்ரோலைசிஸ், அதாவது இந்த வேதியியல் வினை புரியும் போது ஆஃப் தர் காம்பவுண்ட், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கக்கூடிய காம்பவுண்டில் உள்ள வேதியியல் வினை புரியும் போது கேத்தோட்லேருந்து மெட்டல்ஸுக்கு அயன்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடும்னு சொல்கிறான். அடுத்து அட்டாமிசிட்டினா அணுன்னு சொல்லுவோம். அட்டம்ன்ற அணு. ரைட்டா? அணுகள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அட்டாமிசிட்டின்னா தான் அணுக்கருன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணணும்னு சொன்னால் அணுநிலைன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ரைட்டா? அட்டாமிசிட்டினா அணுநிலை. இது என்னது, மாலிகுல்ஸ் ஆஃப் மெட்டல் இன் தர் வேப்பர் ஸ்டேட் ஆர் யூஸ்வலி மோனோ அட்டாமிக். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆட்டம் வந்து ஆவியாக போகும்போது ஒரு மெட்டலில் நம்ம வந்து சாலிட் ஸ்டேட்டில் உண்டாக்குறோம், ஹீட் பண்ணுறோம், சாலிட் ஆகுது, இன்னும் ஹீட் பண்ணுறோம், அது லிக்விட் ஆகுது, சாலிட்லேருந்து லிக்விட் ஆகிடுது, பிறகு ஹீட் பண்ணுறோம், வேப்பர் ஆகிடுதுன்னு வச்சுக்கிறோமே. வேப்பரானா கேஸி ஸ்டேஜ் தானே, கேஸ் ஆவியாக போயிடுது, அது கேஸ் மாதிரி போயிடுது. ரைட்டா? அப்போ போகும்போது அது என்ன இருக்கும், ஒரே ஒரு ஆட்டமாக தான் போயிட்டுருக்கும். மோனோ அட்டாமிக்னா மோனோன்னு ஒன்று, ஆட்டாமிக்னா ஆட்டம். அப்போ ஒவ்வொரு ஆட்டமாக தான் போயிட்டுருக்கும் மாலிகுல்ஸ். இங்கே உள்ள மாலிகுல் எதில் உள்ள மாலிகுல், இந்த இரும்பில் உள்ள மெட்டலில் உள்ள மாலிகுல் வேப்பர் ஸ்டேஜ் ஆகும்போது பாயிலிங் ஸ்டேஜில் வரும்போது அது ஆவியாக போகும்போது, அதைத்தான் மாலிகுல்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அப்படின்னா மெட்டலில் உள்ள மாலிகுல்கள் இந்த வேப்பர் ஸ்டேட் ஆவியாக போகும்போது, ஆவியாக எப்போ போகும், மெல்ட்டிங் பாயிண்டில் போகாது, பாயிலிங் பாயிண்டில் ஆவியாக போகும். மெட்டல் ஆவியாக போகும்போது அந்த ஆவியில் என்ன இருக்கும், அது யூஸ்வலி மோனோ அட்டாமிக், ஒவ்வொரு ஆட்டமாக தான் போயிட்டுருக்கும் ஆவியாக. 2 ஆட்டமாக டை அட்டாமிக்காக போகாது, ட்ரை அட்டாமிக், பாலி அட்டாமிக், மொத்தம் மோனோ அட்டாமிக், டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக், பாலி அட்டாமிக். ஆனால் இந்த மெட்டல் மட்டும் ஆவியாகும்போது மோனோ அட்டாமிக்காக தான் ஆவியாகிட்டுருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டமாக தான் போயிட்டுருக்கும், ஆவியாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறான். ரைட்டா? நல்லா. நெக்ஸ்ட்டு, நேச்சர் ஆஃப் ஆக்சிடைஸ். அப்படின்னா ஆக்சைடேஷன் அதோட தன்மை, அதோட சுவை. ஆக்சைடேஷன் என்ன, பிஹெச் வேல்யூன்னு சொன்னேன். பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன், பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லி பீனது பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது பவர் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜனோட பவர் எவ்வளவு, அதுக்கு பிறகு ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மெட்டலோட ஆக்சைடிஸ் எப்படி இருக்கும், அசிடிட்டியாக இருக்குமா பேஸாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக்ஸ்னு என்னது, இது 0லேருந்து 7க்குள்ளே இருந்துச்சுன்னா அசிடிக், 7லேருந்து 14க்குள்ளே இருந்ததுன்னா பேசிக். ரைட்டா? 7லேருந்து 14க்குள்ளே இருந்தால் பேசிக். அப்போ இது காரத்தன்மை வாய்ந்தது. ரைட்டா? அமிலத்தன்மை இல்லை. அசிடிக்னா அமிலத்தன்மை, பேசிக்னா காரத்தன்மை. இதனோட இது எப்படி இருக்கும், காரத்தன்மை வாய்ந்தது. பேசிக்கோட வேல்யூ என்னது, பிஹெச் வேல்யூ 7லிருந்து 7க்கு மேலேயும் 14 வரைக்கும், 7க்கு மேலே 14 வரைக்கும். அப்போ 0லிருந்து 7 வரைக்கும் என்னது, அமிலத்தன்மை, அது அசிடிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 0 to 14ன்ற வேல்யூ என்னது, பிஹெச் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பிஹெச்னா
பொட்டென்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது இந்த பிக்கு பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பவர் ஆஃப் ஹைட்ரஜன் 7க்கு மேலே மேலேயும் 14க்கு உள்ளே இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பேசிக்னு சொல்லுவோம். பேசிக் ஆக்சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது காரத்தன்மை வாய்ந்தது. 7க்கு கீழேயும் 0லேருந்து 7க்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் அது அசிடிக்னு சொல்லுவோம். பேசிக் மேலே அசிடிக்னு வந்துடும். அது அமிலத்தன்மை வாய்ந்ததுன்னு அர்த்தம். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் இது அடுத்ததில் பார்க்கலாம்.